மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் நாளை மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு குறைவான நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் தேர்தல் ஜுரம் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் எதிர் துருவங்களாக அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டதைத் தொடர்ந்து தற்பொழுது வேட்புமனு தாக்கலுக்கு ஆயத்தமாகி வருகின்றனர். அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் நாளை நண்பகல் 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தேர்தல் பிரசாரத்தில் தீவிரமாக களமிறங்கியுள்ள திமுக வரும் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதனிடையே திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நாளை முதல் பிரசாரத்தை தொடங்குகின்றார். ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் தனி சின்னத்தில் போட்டியிடுவார் எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். வேட்பாளர் ஆணைய தேர்தல் அதிகாரிகிட்ட வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ப்ரீ சிம்பிள்ஸில் அதில் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்போம். அதற்கு பிறகு வேட்புமனு வாபஸ் வாங்கப்படுகிற அந்த நாள் அன்றுதான் சின்னம் ஒதுக்கப்படும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி தேர்தல் அதிகாரி ஒதுக்குகின்ற சின்னத்தில் போட்டியிடும். இதனிடையே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு வெளியாகிறது. சென்னை அசோக் நகர் அலுவலகத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். காங்கிரசிலும் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக சபாநாயகர் வைத்தியலிங்கம் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பெயர் நாளை அறிவிக்கப்படும் என்றும் நண்பகலில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் எனவும் அந்த கட்சியின் தலைவர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.